போறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. துவரம்பருப்பு நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். பெருங்காய கட்டி, பொட்டு உளுந்து, வரமிளகா நான் 30 எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு 10 பல்லு, வடைப்பருப்பு, பச்சைப்பயிறு, இது எல்லாமே தேவையான கல்லுப்பு, இது எல்லாமே புரோட்டீன், இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு உடம்புக்கு ரொம்ப சத்து. நம்ம இதை ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பருப்பாக போட்டுக்கலாம். முதல் உளுந்து, துவரம்பருப்பு, அது கூட பெருங்காய கட்டி, வடைப்பருப்பு, பச்சைப்பயிறு, 30 வரமிளகா, 10 பல்லு பூண்டு, இதெல்லாம் வறுத்துட்டு கடைசியில் தான் உப்பு போடணும். பொறுமையாக வறுக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ஃபுல்லாக நல்லா பொறுமையாக வறுத்துக்குங்க. மிளகா, பூண்டு எல்லாமே நல்லா வறுப்பட்டுறணும். அப்போத்தான் நம்ம அரைச்சா அந்த டேஸ்ட்டு நமக்கு பக்காவாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா அரை வேக்காடில் வெந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் வறுத்தோம்னா ரெடி ஆயிடும். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. மிளகா கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் 1 மினிட் மட்டும் வறுப்பட்டுச்சுன்னா நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாமே நல்லா பட்டுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். நான் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் பவுடரை காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா நைஸாக பவுட்ரிஷாக ஆகிருக்கு பாருங்கள். அந்த கலரு ஸ்ட்ரக்சரில் அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இதுதான் ஹெல்தியான இட்லி பொடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லெண்ணெயில் ஊற்றி நம்ம இட்லி கூட, தோசை கூட, நல்ல சாப்பாடில் கூட நம்ம இது பிசைஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்தியான பவுடர்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபர்தராக ரிவீல் பண்ண போகிறோம். நாங்கள் இது ஆன்லைன் பிஸ்னஸாக பண்ணலான்ட்டு இருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி இட்லி பொடி உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன். என்னோட வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நான் ஃபர்தராக நிறைய ஹெல்தியான விஷயம் போட போகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.